காலத்தை மூன்றாக பிரித்தார்கள். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இதையே ஆங்கிலத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் என்று. நாம் நிகழ்காலத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலையில் எழுந்து குளித்து சாப்பிட்டு வேலைக்கு சென்று வீட்டிற்கு திரும்பி வந்து சாப்பிட்டு உறங்கி விடுவது, இது அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதுதான் நிகழ்காலம், நடக்கின்ற காலம்தான். ஆனால் நேற்று, போன மாதம், போன வருடம் இப்படி பின்னோக்கி செல்வதெல்லாம் நம்மிடத்திலே சில ஞாபகங்கள் இருக்கும். அதெல்லாம் இறந்த காலம். ஆனால் இறந்த காலத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்றால் அகழ்வாராய்ச்சியின் மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது. உதாரணமாக பிரமிடு. சுமார் ஒரு 4500 வருடங்களுக்கு முன்பு எகிப்து நாட்டில் பிரமிடுகளை கட்டினார்கள். குவாத்தமாலாவில் பிரமிடுகளை கட்டினார்கள். மெக்சிகோ நாட்டில் பிரமிடுகளை கட்டினார்கள். இதெல்லாம் இறந்த காலம், எப்போவோ நடந்து முடிந்துவிட்டது. இன்று தமிழ்நாட்டில் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில்களை எல்லாம் பார்த்தால் எல்லாம் பிற்காலத்தில் கட்டது தான். ஒரு 1000 வருடங்களுக்கு மேலாகவே இருக்கிறது. செப்பேடுகள், அதில் எழுதி வைத்தார்கள். செம்பு காலம், பிரான்ஸ் ஏஜ் என்று சொல்லுவோமே, அந்த காலத்தில் அந்த செப்பேடுகளில் எழுதினார்கள். அதற்கு முன்பு கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது பானையில் தமிழில் எழுதினார்கள். அது சுமார் இன்றைய காலகட்டத்திலிருந்து ஒரு 5000 வருடங்கள். அதற்கு முன்பு நமக்கு அதிகமாக தெரியாது. எதிர்காலம் பற்றி ஜோதிடர்கள் தான் சொல்வார்கள், நமக்கு தெரியாது. இன்று போய் நாளை வா என்று ராமாயணத்தில் சொன்னதாக சொல்வார்கள். ஸோ இன்று போய்விடு, நாளை வா. நாளை எப்படி என்பதே நமக்கு தெரியாது. எத்தனையோ நாளை என்பது நிச்சயமாக இருக்கும். ஆனால் எத்தனை பேர்கள் உயிருடன் இருந்தார்கள் என்பது தெரியாது. அதையும் நாம் அகழ்வாராய்ச்சி செய்தால்தான் பல வருடங்களுக்கு பிறகு நமக்கு தெரியும். நம் உடன் பிறந்தவர்களை புதைத்தார்களா, எரித்தார்களா, அல்லது சமாதியாக வைத்தார்களா என்றால் அங்கே போய் பார்த்தால்தான் திமைக்கும். பல வருடங்களுக்கு பிறகு, நிகழ்காலத்தில் இல்லை, வரும் காலத்தில் போய் பார்த்தால்தான் நமக்கு தெரியும். இப்படி இந்த காலத்தை மூன்றாக பிரித்து அந்த முக்காலத்திலும் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பது ஏதோ எனக்கு தெரிந்த சிறிய தகவலை மட்டுமே நான் தெரிவிக்கிறேன். சூரியன், பூமியிலிருந்து நாம் பார்க்க முடியும் சூரியனை. ஆனால் சூரிய குடும்பம் ஒன்று பூமியிலிருந்து பார்க்கும் பொழுதுதான் அதை பற்றி தெரியும். சூரியன், அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது. எவ்வளவோ தொலைவில், 15 பில்லியன் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி இந்த பூமியில் படுகிறது. தாவரங்கள் வளர்கிறது, மழை பொழிகிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு வரம்தான். நிலவை பார்த்து வியந்தான். அது ஒரு கிரகம் என்றே அவனுக்கு தெரியாது. அது ஒரு கோள், பூமியிலிருந்து பூமியை சுற்றக்கூடிய ஒரு கோள் என்று பிறகுதான் தெரிந்தான்.
சந்திரனை தெய்வமாக வணங்கினான், சூரியனை தெய்வமாக வணங்கினான். மற்ற 7 கிரகங்களையும் கண்ணால் பார்த்தவை, அவற்றை வணங்கினான். நவகிரகங்கள் என்று சொன்னான். அதற்கு பலன்களை சொன்னான். இதெல்லாம் ஜோதிடர்கள் தான். ஜோதிடரும் என்று 2 விஷயத்தை சொல்லலாம். ஒன்று வேதிக் அஸ்ட்ராலஜி, இரண்டாவது அஸ்ட்ரானமி. அஸ்ட்ரானமிங்கிறது ஒரு சயின்ஸ். வேதிக் அஸ்ட்ராலஜி என்பது ஒரு கருதுகோள் தான். இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருக்கும் என்று அவர்கள் கருதியது தான், கருதுகோள் தான். பிரம்மா என்று சொல்வார்கள். பிரம்மாவை பார்த்தால் 4 முகன் என்று சொல்வார்கள். அது எதற்காக அப்படி ஒரு சிற்பத்தை செதுக்கினார்கள் என்றால் 4 திசைகளை குறிப்பது தான் 4 முகம். அந்த சூரியனை அவர்கள் சிற்பமாக செதுக்கினார்கள். அந்த சிற்பத்தை பார்த்தால் 7 குதிரைகள் பூட்டிய ஒரு ரதம் போல, அந்த சூரியன் ஓட்டுவது போல அந்த படத்தை வைத்திருப்பார்கள். பல கோயில்களில் பார்க்கலாம், சிவன் கோயில்களில். அது எதை குறிக்கிறது என்றால் 7 நாட்களை குறிக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல அர்த்தம் இருக்கிறது. அதை ஆராய்ந்தால்தான் மற்றவர்களுக்கு தெரியும், இல்லை என்றால் அது பற்றி தெரியவே தெரியாது. ஏதோ எனக்கு தெரிந்ததை, பிறரிடம் பேசியதை, படித்ததை தெரிந்து கொண்டு இதை நான் செய்கிறேன். எனவே இந்த முக்காலம் என்பது கௌதம புத்தர் சொல்வார், இன்றைய நிகழ்வில் உன் மனதை வைத்து கொண்டால் அந்த இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் சிந்திக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் ஒருவன் வாழ்கிறான் என்று கௌதம புத்தர் 2500 வருடங்களுக்கு அவர் சொன்னார். பொதுவாக நாம் படிக்கிறோம் என்றால் அந்த 1 மணி நேரமும் நம்முடைய மனம் புத்தகத்தில் லயித்து இருக்கும். சுற்றுப்புற சூழ்நிலையை மறந்து விடுவோம். ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஒரு 3 மணி நேரம் ஒரு சினிமாவை பார்த்தால் அதிலே நாம் லயித்து விடுவோம், மனம் அதில் ஒன்றிவிடும். இப்படித்தான் நம் மனமும் நிகழ்காலோடு பயணிப்பது. நாம் எதிர்காலத்தையும் இறந்த காலத்தையும் நினைக்காமல் வாழ்வதுதான் ஒரு வாழ்க்கை என்று கௌதம புத்தர் சொல்வார். அதனால் நான் எப்பொழுதுமே நிகழ்காலத்திலே இருக்க வேண்டும். கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ சிந்திக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால் எழுதி வைப்பது தான். நான் சொல்வது போல பட்டயங்கள், செப்பு பட்டயங்கள், கல்லில் எழுதுவது, சுவற்றில் எழுதுவது என்பதைத்தான். எதிர்காலத்தை பற்றி படங்கள் வரையலாம், இருக்கும். ஆனால் அது எதிர்காலத்தோடு ஒத்து போகாது. அது எல்லாம் கற்பனையாக செய்வது தான். இப்போ பல சினிமாக்களையே எடுத்துள்ளார்கள், நிலவில் பயணம் செய்வது போல. அப்படி அவர்கள் கற்பனையாக செய்தது தான். இந்த ஜோதிடமும் அப்படித்தான். இதை புரிந்து கொண்டால் நமக்கு இந்த 3 காலத்தை பற்றி நமக்கு புரிய வரும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இதோ எனக்கு தெரிந்த தகவலை நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். நீங்கள் இந்த காணொளியை முழுமையாக கேட்க வேண்டும். நான் ஏதோ பிதற்றல் இல்லை, முக்காலத்தையும் அறிந்துதான் சொல்கிறேன். எனக்கும் வயது கடந்து விட்டது. இன்னும் வாழும் காலம் எனக்கு தெரியாது. 6லும் சாவு, 100லும் சாவு என்பார்கள். எத்தனையோ மரணங்கள், விபத்தில் இறந்து போகிறார்கள், தீயில் இறந்து போகிறார்கள். இப்படி பல பேர் செய்திகள் மூலம் எப்படி இறந்தார்கள் என்று தெரிய வருகிறது. நடந்த பிறகுதான் நமக்கு தெரியும். நடப்பதற்கு முன்பே எந்த ஞானியும் இல்லை, ஒரு குத்து மதிப்பாக சொல்வார்கள். ஆனால் அது ஒத்து போகலாம், ஒத்து போகாமலும் இருக்கலாம். எதிர்காலம் என்பது சிலர் அப்படியெல்லாம் சொல்வார். கிளேர் வாயன்ஸ் என்பார்கள்.
அவர் இங்கிருந்து தொலைவில் இருந்து பார்ப்பார்கள். கிளேர்வாயன்ஸ், நான் அதை பற்றி படித்துள்ளேன். ஒருவருடைய மனதை திறந்தால் அவருடைய பழைய நினைவுகள் நமக்கு தெரிய வரும். இதை சைக்காட்ரிஸ்ட் அவர்கள் அதை தெரிந்து கொண்டு அந்த குறைகளை நீக்குவார்கள். சைக்காட்ரிஸ்ட் அதுபோல பலர் இருக்கிறார்கள். எனவே நண்பர்களே, இது ஒரு நீள்பதிவு தான், 10 நிமிடம் இருக்கிறது. முழுமையாக கேளுங்கள். எப்படியெல்லாம் நமது காலம் நாம் கடந்து சென்றோம். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு காணொளி தான். இதையெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் நான் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன். இதை காண்பவர்கள் லைக் செய்யலாம், மற்றவர்களுக்கு பகிரலாம், சப்ஸ்கிரைப் செய்யலாம். முதன்முறையாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணமாகும். நிலவை பாருங்கள், இந்த இரவை பாருங்கள், எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது.